சமஸ்கிருத மொழியை வழக்கொழிந்த வடமொழியான சமஸ்கிருதத்தை இந்தியா எங்கும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி நிலையத்தில் 15 நிமிடம் செய்தியாக சமஸ்கிருத செய்தி வாசிக்கப்பட வேண்டும் என்று மத்திய ஒலிபரப்புத்துறை உத்தரவிட்டு கடந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து சமஸ்கிருத செய்திகளை வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே பொதிகை தொலைக்காட்சியிலும் இது வாசிக்கப்படுகிறது. ஒரு செத்துப்போன மொழி, இந்தியா முழுவதும் ஒரு 15,000 பேர் கூட பேசாத ஒரு மொழி. அந்த மொழிக்காக 1000 கோடி ரூபாயை நிதியை ஒதுக்கி அதை உயிர்ப்பிக்கின்ற வகையில் இந்த ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கின்றது. சமஸ்கிருதத்தை திணிப்பதின் மூலம் இந்த நாட்டை ஆரிய பண்பாடு மிகுந்த நாடாக மாற்றுவதற்கு மோடி அரசு சங் பரிவார் கூட்டம் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே 1500க்கும் மேற்பட்ட மாநில மொழிகள் இறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே, அழிந்து கொண்டிருக்கிற நிலையிலே அதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு 10 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கிவிட்டு சமஸ்கிருத மொழிக்கு 1000 கோடி ரூபாயை மக்கள் பணத்தை ஒதுக்கி தூர்தர்ஷன் போன்ற தொலைக்காட்சிகளிலே செய்தியாக வாசிப்பதன் மூலம் யாரும் பார்க்காத, யாரும் கேட்காத ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு செய்தியை 1000 கோடி ரூபாயில செலவழித்து இது மக்கள் பணத்தை வீணடிக்கின்ற செயல். மாநில தேசிய இனங்களை, ஒவ்வொரு மாநில மொழிகளையும் நசுக்குகிற, மொழி உரிமையை பறிக்கின்ற செயல். ஆகவே உடனடியாக சமஸ்கிருத செய்தி வாசிப்பை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தந்தை பெரியார் திராவிட சார்பிலே நாங்கள் இன்றைக்கு தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சி முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த போராட்டம், தொடர் போராட்டம். இந்த தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் செத்துப்போன இந்த சமஸ்கிருத மொழியை பரப்புவதை நிறுத்தாவிட்டால் தொடர் போராட்டமாக அதை முன்னெடுத்து நடத்துவோம். செத்த மொழி சமஸ்கிருதத்தில், செய்திகளை ஒளிபரப்பாதே, பொதிகை தொலைக்காட்சியை மக்கள் பணத்தை வீணாக்காதே. பொதிகை தொலைக்காட்சியா, குழப்பற்ற தொலைக்காட்சியா, பொதிகை தொலைக்காட்சியா, குழப்பற்ற தொலைக்காட்சியா. மத்திய அரசே, மோடி அரசே, திணிக்காதே, 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 திணிக்காதே. டிவியா
பொழிந்த வடமொழி சமஸ்கிருதத்தை இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்ப வேண்டும், செய்தி ஒளிபரப்ப வேண்டும் என்று சொல்லி மத்திய ஒளிபரப்புத்துறை உத்தரவிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தூர்தர்ஷனில் தமிழ்நாட்டில் பொதுகையில் சமஸ்கிருத மொழியில் 15 நிமிடம் செய்தியை வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமஸ்கிருதத்தை இந்தியா முழுவதும் 15,000 பேர் கூட பேசுவதில்லை. 15,000 பேர் தான் சமஸ்கிருதத்தை பயன்படுத்துகின்றார்கள். இந்த நிலையில் அந்த சமஸ்கிருத மொழிக்கு வளர்ச்சிக்கு மோடி அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு 1000 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் மாநிலங்களில் வாழக்கூடிய தேசிய இனங்களுடைய 1500க்கும் மேற்பட்ட மொழிகள் செத்துக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கக்கூடிய மொழிகளுக்கு வளர்ச்சிக்கு வெறும் 10 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி இருக்கின்றது. எப்படி சமஸ்கிருதத்தை தொலைக்காட்சியிலே திணிப்பதன் மூலம், செய்தி வாசிப்பதன் மூலம் இந்த நாட்டை ஒரு ஆரிய பண்பாடு, பார்ப்பன பண்பாடு உள்ள நாடாக மாற்றுகின்ற முயற்சியை மோடியின் சங் பரிவார் கூட்டம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்தி வாசிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு தந்தை பெரியார் திராவிடர் சார்பிலே போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அகில இந்திய தொலைக்காட்சியா, அகில இந்திய தொலைக்காட்சியா, அக்கரகார தொலைக்காட்சியா, அகில இந்திய தொலைக்காட்சியா, அக்கரகார தொலைக்காட்சியா.